சங்கீதம் 77:7. கர்த்தர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். கர்த்தர் நித்திய காலமாக நம்மளை தள்ளி விடுவாரா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நமக்கு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது, நல்லது நடக்கவே மாட்டுக்கு. எப்போ என்னுடைய வாழ்க்கையில் விடியல் வரும்? ஒரு வீடு கட்டுறோம், இல்லைன்னா நம்ம கார் வாங்குகிறோம், இல்லைன்னா நம்ம எஜுகேஷன் லோன், இல்லை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இல்லை நம்மளுடைய செய்யக்கூடிய வேலைகளில், தொழில்களில், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தள்ளி தள்ளி போகுது நம்மளுடைய வெற்றி. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப மனவேதனை இருக்கும் இல்லைங்களா? கர்த்தர் நம்மளை நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ அப்படின்னு ரொம்ப மனசு உடஞ்சி போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இனி ஒருபோதும் நமக்கு தயை செய்யாமையே போயிடுவாரா? இவரை நம்ம கடவுள்னு சொல்கிறோம், அவர் நமக்கு எதுவுமே பண்ணாமல் போயிடுவாரான்னு ஒரு பயத்தில் இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பயத்தில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி இந்த வசனம் உங்களுக்கானதான். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக இறங்குவார். நீங்கள் நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போடுவார். இமைப்பொழுதில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் வரும். இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, மனசு உடைஞ்சு போகாதபடிக்கு தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக பாளையம் இறங்குவார். கர்த்தர் உங்களுக்காக எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு நொடியில் மாற்றி போடுவார். எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தருக்கு பலன் இருக்குது. உங்களுடைய ஜெபமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்ங்கிறத மறந்துடாதீங்க. ஆமென்.